அத்தை, சின்ன மருமகளே, சொல்லுங்க மாமா. நான் உன்னை ஷாப்பிங் கூட்டிட்டு போறேன் வா. ஷாப்பிங்? வாவ்! இது பிடிங்க. வாங்க வாங்க, நான் ரெடியா தான் இருக்கேன். மான்சி, ஹா? நீ ஷாப்பிங் போறதா இருந்தா அம்மாவையும் கூட கூட்டிட்டு போலாம்ல? அவங்களும் அவங்களுக்கு தேவையானதை வாங்கிப்பாங்கல்ல, இல்லனா? அத்தை அங்க வந்து என்ன பண்ண போறாங்க? ராஜேஸ்வரிக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் மான்சி மருமக வாங்கிட்டு வருவா. ஹா, டூரா போறோம் எல்லாரையும் கூட்டிட்டு போறதுக்கு. நம்ம போலாமாம்மா? ஆமாமா, போலாம் வா, போலாம். போயிட்டு வரேன். இது எல்லாத்துக்கும் உங்களோட அமைதி தான் காரணமா? எப்பவும் மௌனமா இருங்க. இப்படி இருந்தா எப்படி? இன்னைக்கு உங்களால என்ன நடக்குதுன்னு பாருங்க. விப்புல் தம்பி சொல்றது கரெக்ட் தான். அவரை தடுக்கிறதுக்கு எங்களுக்கு தைரியமும் இல்ல, எங்களால அதை செய்யவும் முடியாது. நாங்க அவரை எதிர்த்து பேச முடியாது. ஆனா நீங்க அவரை தடுத்திருக்கலாமே. ஐயோ அம்மா, ஆனா நீங்க பாவம் அவங்கள ஏன் திட்டுற? இத போய் உன் பொண்ணடிட்ட சொல்றா. அவ என்னமோ கட்ட புருஷன் மாதிரி அவர் கையை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கா. அம்மா உனக்கு தானே அவளை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்ப அம்மா அவளை போக வேணாம்னு சொல்லியிருந்தா அவ போகாம அப்படி நின்றுப்பாளா என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த ஆள் ஏன் இது வரைக்கும் ஏன் பொண்ணடிட்ட அந்த மாதிரி நடந்துக்கல? அந்த ஆள் ஒரு தடவை அவகிட்ட முயற்சி பண்ணா. மாமா இந்தாங்க ஐஸ். கொஞ்சம் இருமா. எந்தா குடி. மாமா என்ன இது? குடிங்கறேன்ல. அட விடுங்க, என் கையை விடுங்க. குடி. சுனிதா, உன் எல்லையை மீறி போற புரியுதா? போலாமா சுனிதா? ஆரம்பத்திலேயே சுனிதா இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டா. அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் அந்த ஆள் சுனிதா கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டது கிடையாது. ஆனா மான்சி கிட்ட மான்சி எங்கடா என்னோட பேச்சை கேக்குறா? அவ பாட்டுக்கு ஒரு பண பைத்திய மாதிரி அலையறா. அவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு வேலை இல்லாததுதான் காரணம். இப்ப நாம நம்மளுடைய பங்கை கேட்டே ஆகணும்னு நினைக்கிறேன். என்னது? அவ இதுக்கு ஒத்துப்பான்னு நினைக்கிறியா? அட ஏன் தரமாட்டா? அந்த ஆள் நம்ம அம்மாவோட புருஷன். அதனால இந்த சொத்துல அவனுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு நம்மளுக்கும் இருக்கு. நான் என்னோட பங்கை வாங்கிட்டு என்னோட மான்சியை அந்த ஆளை விட்டு தூரமா கூட்டிட்டு போயிடுவேன். விப்புல் பங்க பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை ஹலோ 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 ஹலோ, நான் இன்னைக்கு எவ்வளவு ஷாப்பிங் பண்ணிருக்கேன் பாருங்க. நிறைய ஷாப்பிங் பண்ணிருக்கத. செம்ம ஜாலியா இருந்துச்சு. நான் உங்களுக்கு ஒரு அழகான Dress வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. அப்புறம் நான் மத்ததெல்லாம் எனக்கு நான் பண்ண ஷாப்பிங் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட வார்ட்ரோபே சேஞ்ச் ஆச்சு. இந்த Dress-அ போட்டு காட்டுமா? ஆமால மாமா, எனக்கு 2 நிமிஷம் தாங்க. நான் இப்பமே சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறேன். சரியா? என் சாரியை பாத்தீங்களா? ரொம்ப அழகா இருக்குல்ல? பிரமாதமா இங்க இருக்கு. பாருங்க, இந்த சாரி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? மார்க்கெட்ல பெஸ்ட் சாரி தான். இங்க பாருங்க, பார்க்க ரொம்ப நல்லா இருக்குல்ல? அட, பார்க்க நல்லா தானே இருக்கு இல்ல மாமா? இந்த Dress-ல நீ ரொம்ப அழகா இருக்க. Thank you so much. I think நாம ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும். இங்க லைட் ப்ராப்ளம் இருக்கு. லைட் நல்லாவே இல்லையே. நாம 2 பேரும் ஒரு வேலை பண்ணலாம். டெரஸ்க்கு போய் பிக்சர்ஸ் கிளிக் பண்ணலாம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சன்லைட்ல பிக்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்கும். ஐயோ ட்ரஸ்ட் மீ. வாங்க போலாம். வாங்க வாங்க. என்கிட்ட ஒரு ரெட் கலர் saree இருக்கு. அதோட எல்லா பிக்சர்ஸும் நான் மேல தான் டெரஸ்ல கிளிக் பண்ணேன். இன்னைக்கு அதே மாதிரி செய்யலாம். ஒரு மாப்பிள்ளை எப்படி மாமனார் மாமியாருக்கு ஒரு புள்ள மாதிரியோ, அதே மாதிரி எந்த ஒரு மருமகளும் ஒரு மாமனார் மாமியாருக்கு ஒரு மக மாதிரி. வணக்கம், நான் தான் ஜிதேன் லால்வானி. இன்னைக்கு கிரைம் அலர்ட் எபிசோட்ல நான் உங்களுக்கு காட்ட போறது அந்த ரவீந்திரம் மானசையும்
மாமனார் மருமகன்ற புனிதமான உறவை கலங்கப்படுத்தி எப்படி அசிங்கப்படுத்தினாங்கன்றத பத்தி தான். மானசியோட பேராசை, அதோட ரவீந்திரோட காமவெறி, அது அவங்க உறவுகளோட எல்லையை கடக்க வச்சிருச்சு. அவங்க ரொம்ப கீழ்த்தனமா நடந்துகிட்டாங்க. அவங்க குடும்பத்தோட மானம், மரியாதை, மத்தவங்களோட உணர்வுகளையும் கொல்றதுக்கு தயாராயிட்டாங்க. ஆனா வெப்புலால மானசிக்கும் அவரோட மாமனாருக்கும் இருக்கிற உறவை அவரால் தடுக்க முடியுமா? முடியாதா? எங்க வாங்க. கூட்டிட்டு போற? இங்க வாங்க. இங்க லைட் நல்லா இருக்கு. ஆ. சரியா? இன்னொன்னு ஆ. பிக்சர் நல்லா இருக்குல்ல? தேங்க்யூ சோ மச் மாமா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு ரொம்ப நாளா யாருமே gift தரல. அதனால தான் நான் ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூலாம் எதுக்குமா? நீ என் மருமகளாச்சே. ஒரு நிமிஷம் இரு. இவ்ளோ பணமா? இது உன்னோட மேக்கப்காக. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீ வாங்கிக்க. உன் வேலை வெட்டி இல்லாத புருஷன் இருக்கானே, அவன் உன்னை சுத்தமா மதிக்கிறதே கிடையாது. ஆமா ஆமா உண்மைதான். தேங்க்யூ சோ மச் மாமா. நான் நிறைய வாங்கணும்னு நினைச்சேன். இவ்ளோ பணத்துல நான் என்ன பண்ண போறேன் தெரியல. ஓ காட், தேங்க்யூ சோ மச். நான் இப்போ வந்துறேன். தேங்க்யூ. எதுக்கு ஃபோன் பண்ண? நான் தான் ஃபோன் பண்ண வேண்டான்னு சொன்னேன்ல. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நானே உனக்கு ஃபோன் பண்றேன். எப்போ எங்க சந்திக்கலாம்னு நானே சொல்றேன். பணம் 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 லலலலல. ஐயோ, இவ்ளோ மாசம் கழிச்சு இவ்ளோ பணத்தை பார்த்திருக்கேன். தேங்க்யூ சோ மச் மாமா. யூ ஆர் தி பெஸ்ட். லலலலல. ஆஹா, பணம் பணம் பணம். ஆஹாஹாஹா, பணம் பணம் பணம். ஆஹாஹாஹா, லலலலல. ஓ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஐயோ, பண்ற பாரு. விடு. என் பணத்தையே இருக்கு. ஏய். பணத்தை இருக்காத, விடு. விடு. விடு சொல்றல. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கல, அதனால தான் உனக்கு பணத்தோட மதிப்பு தெரியல. என் பணத்தை விட்டு விலகி இரு. என்னப்பா, எதுக்கு இப்போ என் முன்னாடி வந்து நிக்கிறீங்க? எங்களுக்கு எங்க பங்கு வேணும். சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க, அப்பதான் நாங்க எங்க சொந்த காலில் நிக்க முடியும். ராஜேஸ்வரி, இங்க வா. ஏன் உனக்கு நான் ஒரு ஜோக் சொல்றேன். இவங்க 2 பேருக்கும் அவங்களோட பங்கு வேணுமா? இதை பாருங்க சார், இந்த மொத்த பணமும் என்னோடது. நான் சம்பாதிச்சது. எந்த வீட்டில் நீங்க இருக்கீங்களோ அந்த வீடும் என்னோடது. அதோட நீங்க 2 பேரும் ஏன் இங்க இருக்கீங்கன்னு தெரியுமா? ஏன்னா நீங்க 2 பேரும் ராஜேஸ்வரியோட புள்ளைங்க. ராஜேஸ்வரி, இவங்க கிட்ட சொல்லி புரிய வை. வர வர இவங்க வாய் நீண்டுகிட்டே இருக்கு. என்னோட இந்த எக்ஸ்போர்ட் வியாபாரம் இருக்குல்ல, இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. இதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, புரிஞ்சுதா? அப்படியா? அப்ப நீங்க எங்களை இங்க அடிமை மாதிரி நடத்தணும்னு நினைக்கிறீங்களா? யோ, உன்ன மாதிரி ஆள் கிட்ட இதை விட்டா வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? நீ மட்டும் எங்க அம்மாவுக்கு புருஷனா இல்லனா உன்னை இந்நேரத்துக்கு நான் கொன்னு போட்டுருவேன், பாத்துக்க. ஏய், விபுல். ஐயோ, வாய மூடு. உனக்கு வெக்கமா இல்லையாடா? இவர் உன்னோட அப்பா. கரெக்டா சொன்னீங்க அத்தை. இவருக்கு இப்பெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல. பெரியவங்களுக்கு மரியாதையை கொடுக்க மாட்டாரு இவரு. பாத்தியா, பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொன்னேன்ல அன்னைக்கு. அவன் அவளுக்கு ஒரு 5 பைசா கொடுக்க மாட்டான். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அந்த ஆளை என் கையாலவே கொண்டுலாமான் இருக்கு. அப்பதான் சொத்து நம்மளுக்கு கிடைக்கும், நம்மளும் நிம்மதியா இருக்க முடியும். என்னடா உளறிட்டு இருக்க? அப்படியெல்லாம் தப்பி தவறி கூட நீ யோசிக்காத. ஏதாவது குளறுபடி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் லைஃப் ஃபுல்லா ஜெயிலு தான். இங்க பாரு. ம். இங்க பாருங்க மாமா, நீங்க ஒன்றும் ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். உங்க யோகாக்கு டைம் ஆயிடுச்சுல, நீங்க வெளியே போய் கார்டன் இருங்க. நான் உங்களுக்காக ஜூஸ் கொண்டு வரேன். சரியா? ம். போங்க.
மாமா நீங்க தேவையில்லாம இப்படி எல்லாம் கோவப்படாதீங்க. ரிலாக்ஸா இருங்க. நீங்க தினமும் யோகா பண்றீங்கல்ல, ம், எனக்கும் கத்து கொடுங்களேன். நானும் உங்களை போல யங்கா ஃபிட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சரிம்மா. சரி சொல்லித்தாங்க. நீ இப்படி வந்து நில்லு. கையை தூக்கு. அப்படித்தான். நல்லா இருக்குல்ல? ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. இனி எல்லாமே சரியாயிடும். வெரி நைஸ். இப்போ அடுத்த ஸ்டெப். மாமா அங்க பாருங்க, விபில் இருக்கான்ல, எப்படி நம்மள குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கான் பாருங்க. அவனுக்கு வயித்தெரிச்சல். வயித்தெரிச்சல் மட்டும் இல்ல, நம்மள பத்தி தப்பா நினைக்கிறான் அவன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? விபில் என்ன நினைக்கிறானா, நம்ம 2 பேருக்குள்ள ஏதோ அது உண்மை இல்லையா என்ன? போங்க மாமா, நீங்க நல்லா தான் காமெடி பண்றீங்க. யாரு? யாரது? என்னாச்சுங்க? யாரு? 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 என்னங்க? யாரது? ஏய், எல்லாரும் எங்க போனீங்க? எங்க இருக்கீங்க? என்னாச்சுங்க? ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? யாரோ யாரோ என் முகத்துல தலகணியை வச்சு அழுத்துனாங்க. எல்லாரும் எங்க போனீங்க? சீக்கிரம் வாங்க. யாரோ என்ன கொல்ல என்னாச்சு முயற்சி சொல்லுங்க. பண்ணாங்க. அவன் இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். தேடி பாருங்க. மாமா மாமா உங்களுக்கு என்னாச்சு? ஏன் கத்துனீங்க? யாரோ என்ன கொல்ல முயற்சி பண்ணாங்க. என்னது? இவன் தான். நீ தானே என்ன கொல்ல வந்த? நானா? அட நான் மேல என் ரூம்ல தூங்கிக்கிட்டு இல்ல, இருந்தேன். நீ தான் வந்த. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? விபுல் கோவக்காரன் தான். ஆனா உங்களை போய் நீ வாய மூடி. உன் பையனை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணாத. இவன் தான். மாமா மாமா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் காம் டவுன் ஆகுங்க. நீங்க முதல்ல ரெஸ்ட் எடுங்க. அவங்க யாரா இருந்தாலும் சரி, நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம். சரியா? வாங்க. கண்டுபிடிக்காம விட மாட்டேன். சரிம்மா. கண்டுபிடிக்காம விட மாட்டேன். மெல்லமா மெல்லமா. ஓகே. அத்த நீங்க உள்ள போங்க. போங்க. எல்லாரும் வாங்க.